Hello viewers, welcome to Mitra Aari Works. நம்ம இன்னைக்கு வந்துட்டு இந்த பியூட்டிஃபுல்லான ப்ளவுஸ் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த ப்ளவுஸோட சாரி பார்த்தீங்கன்னா வந்து பிங்க் கலர் சாரி அண்ட் இதுக்கு வந்து லைட் பிங்க்கில் வந்து ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதுக்கு வந்து எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் வந்து அந்த சாரிலே வந்து ரொம்ப வந்து கொடி டிசைன்ஸ் இருந்தது, கொடி மாதிரி ஃப்ளவர்ஸ் மாதிரி இருந்தது. ஸோ அதனால் அந்த கொடி வர மாதிரி ஃப்ளவர்ஸ் லீஃப் வர மாதிரி நான் வந்து அந்த டிசைன் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த டிசைன் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா நான் இந்த கொடி இருக்குது இல்லைங்களா, அதுக்கு வந்து நான் கட் பீட்ஸ் கொடுத்துருக்கேன், கோல்டன் கலர் கட் பீட்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் பீட்ஸ் யூஸ் பண்ணுறதை விட இந்த கட் பீட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஷைனிங் எஃபெக்ட்டும் அண்ட் கொஞ்சம் வந்து ரிச் லுக் கொடுக்கும் உங்களுக்கு. பீட்ஸ் வந்து பீட்ஸ் கம்பேர் பண்ணும்போது இந்த கட் பீட்ஸ் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு ப்ளவுஸ்க்கு ஒரு ரிச் லுக் கொடுக்கும். ஸோ அதனால் நான் வந்து இந்த கோல்டன் பீட்ஸ் கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த சாரியோட ஜரி பார்த்திங்கன்னா சில்வர் ஜரி, அப்புறம் வந்து அந்த கொடி டிசைன் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதில் வந்து காப்பர் கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ பிங்க் கலர் சாரியில் வந்து அந்த கொடியோட ஃப்ளவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து காப்பர்லேயும் அண்ட் சரி பார்த்திங்கன்னா வந்து சில்வர் ஜரியும் இருக்குது. ஸோ எல்லா கலரும் வர மாதிரி நான் வந்து இந்த ஒர்க் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அண்ட் நான் முடிஞ்ச அந்த சாரியை உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஒரு சாரி இருக்கும்போது அதுக்கு எப்படி நம்ம வந்து ப்ளவுஸ் டிசைன் பண்ணுறது, அதுக்கேற்ற மாதிரின்ற உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இப்போது நான் வந்து இந்த கட் பீட்ஸ் வச்சு எங்கெல்லாம் வந்து இந்த கட் பீட்ஸ் வச்சு பண்ண முடியுமோ அங்கெல்லாம் வந்து நான் கட் பீட்ஸ் வச்சு பண்ணியிருக்கேன். இது நைட்டில் வந்து உங்களுக்கு நைட்டில் நல்லா வந்து அந்த லைட் படும்போது இந்த கட் பீட்ஸ் ரொம்ப ஷைன் ஆகும் அண்ட் ப்ளவுஸும் ஒரு ரிச் லுக் கிடைக்கும். ஸோ எல்லா கொடிக்கும் அந்த கொடி எங்கெல்லாம் வருதோ அதெல்லாம் வந்து நான் அந்த கட் பீட்ஸ் வச்சு நான் ஃபினிஷ் பண்ண போகிறேன். ஸோ நான் கட் பீட்ஸ் கொடுக்க வேண்டிய இடம்லாம் இப்போ முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன், இந்த டிசைன் பேட்டர்ன் இருக்குது இல்லையா, இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நான் சில்வர் கலர் ஜரி கொடுத்துக்க போகிறேன். ஸோ ஏன்னா சாரியோட பார்டர் பார்த்தீங்கன்னா சில்வர் கலர் சாரி இல்லையா, ஜரி இல்லையா, ஸோ அதனால் வந்து இந்த சில்வர் கலர் ஜரி வந்து இந்த பேட்டர்ன் ஆஃப் லீஃப்க்கு வந்து கொடுக்க போகிறேன். அண்ட் இந்த பேட்டர்ன் லீஃப் வந்து சாரிலேயே இருக்குது. ஸோ அதனால் அதே காம்பினேஷனில் வரணும்னு சொல்லிட்டு நான் அந்த டிசைன் வந்து இதில் ட்ரேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பிங்க் கலர் சாரின்றதுனால நான் பீட்ஸ் வந்து நார்மல் வந்து பிங்க் கலர் பீட்ஸ் வந்து நான் கலருக்கு சாரிக்கு ஏற்ற மாதிரி வாங்கி ஸோ உள்ளே வந்து நான் ஃபில்லிங் வந்து கொடுக்குறேன். ஸோ பீட்ஸ் எப்படி நம்ம வந்து தைப்போமோ அதே மாதிரி தான் உள்ளே வந்து லைனாக வச்சு ஃபில் பண்ணிடணும். இப்போ வந்து நம்ம ஃப்ளவருக்கு வந்து என்ன கொடுக்கலான்னு பார்க்கலாம். ஸோ ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா 5 பெட்டல்ஸ் இருக்குது. கரெக்டாக அந்த 5 பெட்டல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ட்ராப் ஷேப் கிளிப் ஸ்டோன் வந்து நான் வாங்கி அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ கரெக்டாக அந்த கிளிப் ஸ்டோனோட சைஸும் நான் ட்ராப் பண்ண அந்த லீஃபோட பெட்டல் சைஸும் கரெக்டாக இருந்தது. ஸோ அதனால் வந்து நான் அதுக்கு வந்து நல்லா க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து ட்ராப் ஷேப் கிளிப் ஸ்டோன் வாங்கி நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து நம்மளுக்கு வேலையும் சீக்கிரம் முடியும், அட் த சேம் டைம் வந்து லுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா இது கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஸோ இந்த கிளிப் ஸ்டோன் பார்த்தீங்கன்னா ஸோ இல்லை நான் வந்து கொஞ்சம் நான் அதில் வேறு ஏதாவது ஒர்க் பண்ணுறேன்னா கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா வந்து இந்த குந்தன்ஸ் வந்து வாங்கி கூட அவுட்லைன் வந்து நீங்கள் ஜர்தோசி கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ அது கொஞ்சம் வேலை ஜாஸ்தி. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து இந்த கிளிப் ஸ்டோன் நம்ம வந்து க்ளூவை வாங்கி ஜஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் லைக் நான் ரொம்ப வந்து ரேட் வந்து கொஞ்சம் கூட தான் இந்த கிளிப் ஸ்டோன் பார்த்தீங்கன்னா வென் கம்பேர் பண்ணும்போது இந்த குந்தன் ஸ்டோன்ஸ் பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் கம்மி, இது கொஞ்சம் ரேட் ஜாஸ்தி. பட் உங்களுக்கு வேலை சீக்கிரம் முடியும் அண்ட் அழகாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ நீங்கள் அதை வாங்கி நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து உங்களுக்கு க்ளூ வந்து கொஞ்சம் அதிகமாக அப்ளை பண்ணணும். ஏன் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நீங்கள் இதோடு சேர்த்து எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் எதுவுமே ஸ்டிச் பண்ண போகிறதில்ல. ஸோ க்ளூ அதிகமாக அப்ளை பண்ணி அண்ட் இந்த கிளிப் ஸ்டோன்ஸ் வந்து நீங்கள் அப்படியே ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க. இதை தான் நிற்க போகுது, க்ளூவில் தான் நிற்க போகுது இது. ஸோ அதனால் நிறைய க்ளூ வச்சு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லைன் வந்து அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. சரியில் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு லைன் அவுட்லைன் கொடுத்துட்டு அந்த அவுட்லைனுக்கு உள்ளே வந்துட்டு நான் வந்து பிங்க் கலர் பீட்ஸ் கொடுக்க போகிறேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அவுட்லைன் கொடுத்துட்டு பிங்க் கலர் பீட்ஸ் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக பீட்ஸ் வந்து எதுக்குள்ளே அடங்கணும் உங்களுக்கு தெரியும். இல்லைனா நீங்கள் லைனை விட்டு வெளியே வந்துடுவீங்க பீட்ஸ் தைக்கும் போது. ஸோ நீங்கள் வந்து ஒரு லைன் வந்து ஜரி த்ரெட் வந்து அவுட்லைன் கொடுத்துடுங்க. அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து உள்ளே வந்து பீட்ஸ் தைச்சிக்கலாம். அந்த பீட்ஸ் தைச்சதுக்கு அப்புறமா அந்த ஒரு லைன் ஜரி த்ரெட் தான் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஸோ சில்வர் கலர் ஜரி. ஸோ நீங்கள் டபுள் இந்த ஃபஸ்ட்டு 2 இது பாருங்கள், 2 பேட்டர்ன் நான் தைச்சிருக்கேன் இல்லைங்களா ஆல்ரெடி, அந்த வி ஷேப் பேட்டர்ன். அதில் பார்த்தீங்கன்னா நான் டபுள் லைன் கொடுத்துருக்கேன்.
அந்த ஜரி த்ரெட்டே வந்து நான் டபுள் லைன் வந்து அவுட்லைன் கொடுத்துருக்கேன். அப்போது நல்லா உங்களுக்கு வந்து அந்த பிங்க் கலரோட இது எஃபெக்ட் வந்து நிறைய எடுத்து தெரியும். அண்ட் அவுட்லைன் கொடுக்கும்போது வந்து நல்லா வந்து ஒரு எஃபெக்டிவாக ரொம்ப அழகாக இருந்தது நேரில் பார்க்கும்போது. ஸோ எனக்கு வந்து வீடியோவில் எடுக்கும்போது பிங்க் கலர் ப்ளவுஸ்ன்றதுனால வந்து உங்களுக்கு அந்த சில்வர் சரியாக தெரியல, பட் நேரில் வந்து ரொம்ப அழகாக தெரிஞ்சது டேரெக்டாக பார்க்கும்போது. ஸோ ஃபஸ்ட்டு சிங்கிள் லைன் அவுட்லைன் கொடுத்துட்டு பீட்ஸ் ஒர்க் முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து டபுள் லைன் அவுட்லைன் வந்து அது கொடுத்துக்கலாம் அந்த சில்வர் கலர். ஸோ அது ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் பிங்க் கலர் சாரீன்றதுனால இந்த பீட்ஸ் தான் வந்து அதுக்கு ஹைலைட்டே, ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ இந்த வி ஷேப் பேட்டர்ன் இருக்குது இல்லைங்களா, இந்த டிசைனுக்கு வந்து நம்ம உள்ள ஃபுல்லாக வந்து பீட் ஒர்க் வந்து மெல்லமாக கொடுத்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து பொறுமையாக உள்ளே வந்து ஃபில் பண்ணணும், அந்த கேப்பை வந்து நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ அதை ஃபில் பண்ணிட்டோன்னா இந்த இது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நான் ஃபுல்லாக போட்டு இதை ஃபினிஷ் பண்ண போகிறேன். ஸோ முடிஞ்சிடுச்சு, இந்த பேட்டர்ன் முடிஞ்சிடுச்சு. இப்போது வந்து நம்ம நெக்ஸ்ட் என்ன கொடுக்கலாம்னு பார்க்கலாம். ஸோ நான் சொல்லேன் இல்லைங்களா, அந்த சாரீ ஃபுல்லாகவே அந்த கொடிக்கு எல்லாமே வந்து அந்த காப்பர் கலர் கொடி வந்து கலர் வருதுன்னு சொன்னேன் இல்லைங்களா அந்த சாரியில். ஸோ அது பார்த்திங்கன்னா நான் வந்து காப்பர் கலர் இருக்கிறதுனால அந்த லீஃப்க்கெல்லாம் வந்து நான் காப்பர் கலர் கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம சாரியில் பார்த்திங்கன்னா பிங்க் கலர் சாரீ அண்ட் அந்த உள்ளே இருக்கிற டிசைன்ஸ் எல்லாம் வந்து காப்பர் கலர் அண்ட் பார்டர் வந்து சில்வர் கலர். ஸோ இந்த எல்லாமே கலர் வர மாதிரி நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அதனால் வந்து நான் வந்து அந்த எங்கே கொடுக்கலான்னு பார்க்கும்போது அந்த லீஃப்க்கு வந்து நான் வந்து காப்பர் கலர் பீட்ஸ் சுகர் பீட் யூஸ் பண்ணி அந்த பீட்ஸ்க்கு வந்து நான் ஃபுல்லாக தைச்சிருக்கேன். ஸோ இதுக்குமே உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. ஸோ பீட்ஸ்க்கு வந்து லீஃப்க்கு வந்து எப்படி வந்து அந்த சுகர் பீட் வச்சு யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு, ஸோ அதை வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஒன்றும் இல்லை, லைக் ஒரு 4 பீடு ஒன்றா கோத்துட்டு ஸோ நீங்கள் மேலேருந்து இப்போ அந்த 4 பீடை விட்டு கீழே ஒரு லாக் ஸ்டிச், அதே மாதிரி ரைட் சைடில் ஓகேங்களா மேலேருந்து எடுத்து பண்ணிவிட்டு அவுட்லைன் கொடுத்துடணும். நான் வந்து அதே மாதிரி பார்டர் வந்து சில்வர் கலர் ஜரியை வச்சு நான் அவுட்லைன் கொடுத்துருக்கேன். ஸோ எப்போவுமே நீங்கள் அவுட்லைன் கொடுக்கும்போது அந்த லீஃபோட ஃபினிஷிங் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அவுட்லைன் கொடுக்க மறந்துடாதீங்க. ஸோ ஓரளவுக்கு வந்து எல்லா லீஃபும் நான் ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு லீஃப் இருக்கு இல்லையா குட்டியாக கீழே, அதுக்கு வந்து நான் வந்து ஜர்தோசி கொடுத்துருக்கேன். ஜர்தோசி பார்த்தீங்கன்னா சில்வர் கலர் ஜர்தோசி யூஸ் பண்ணியிருக்கேன். எம்போஸ்டாக வரணுன்றதுனால ஃபர்ஸ்ட் வந்து அந்த லீஃபோட க்ராஸாக ஒரு ஜர்தோசி உள்ளே வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நான் வந்து அதுக்கு க்ராஸாக வந்து லீஃப் ஷேப்பில் ஒரே சைஸில் வந்து ஜர்தோசி கட் பண்ணி நான் வந்து கொடுக்குறேன். ஸோ அது 3 ஜர்தோசி கொடுத்தா அந்த லீஃப்க்கான சைஸ் கரெக்டாக இருக்கும். கொடுத்துட்டு நீங்கள் அவுட்லைன் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸ்ட்ரா வெளியே வந்ததுன்னா ஜர்தோசி வந்து அந்த அவுட்லைனுக்குள்ளே வந்து அடங்கிடும். ஸோ தட் ஒரு லீஃபோட ஷேப் உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ எல்லா லீஃபுமே இதே மாதிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அவுட்லைன் கொடுத்துடுங்க. இப்போ பாருங்கள் இந்த லீஃபோட ஷேப் பார்த்தீங்கன்னா சென்டர்லேருந்து ஒரு 4 to 5 பீட்ஸ் அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு சென்டரில் ஃபஸ்ட் ஸ்டிச் பண்ணிக்கணும் மேலேருந்து. அதுக்கப்புறமா வந்து நீங்கள் சைடில் இருந்து நீங்கள் வந்து அதே மாதிரி ஒரு 4 பீடோ ஒரு 5 பீடோ வச்சு இந்த சைடு லெஃப்ட் அண்ட் ரைட். ஸோ மேலேருந்து தான் நீங்கள் பீட்ஸ் எடுக்கணும். ஸோ அப்படியே ஸ்டிச் பண்ணி செயின் ஸ்டிச் போட்டு மேலே போயிடுங்க. மேலே அந்த லூப் வச்சுட்டு நீங்கள் வந்து அந்த பீட்ஸை கோத்து கீழே கொண்டு வரணும். திருப்பி மேலே போகிறேன், லெஃப்ட் சைடு மேலே போகிறேன், அந்த லூப்பை எடுத்துகிட்டு அந்த லூப்புக்குள்ளே வந்து அந்த 5 பீட் இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் போடுறோம். இந்த பக்கம் ரைட் சைடு லெஃப்ட் சைடு. ஸோ மேலே போயிட்டு செயின் ஸ்டிச் போயிட்டு மேலே வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். ஸோ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இதே மாதிரி தான் நான் வந்து அந்த காப்பர் கலர் சுகர் பீடியும் வந்து இதே பேட்டர்னில் தான் நான் தைச்சேன் ஃபுல்லாகவே. ஸோ இந்த கீழே இருக்கிற இந்த ஒரு பேட்டர்ன் கூட வந்து அதே கலர் தான் நான் வந்து பீட் கொடுத்துருக்கேன். ஸோ பிங்க் கலர் தான் நான் கொடுத்துருக்கேன். வேறு கலர் கொடுத்தா அந்த டிசைன் ஹைலைட்டாக தெரியாது. ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சாரி எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து அந்த ப்ளவுஸுக்கான சாரி கலர் வந்து பிங்க் அண்ட் சில்வர் கலர் பார்டர். ஸோ அந்த கொடி டிசைன் பார்த்தீங்களா, அதுதான் நான் வந்து அந்த ப்ளவுஸில் வந்து அந்த பேட்டர்னாக ட்ரா பண்ணியிருக்கேன். அந்த கொடியுமே வந்து காப்பர் கலரில் இருக்குது இல்லையா. ஸோ அதனால் நான் காப்பர் அண்ட் அந்த ஜரி அண்ட் அந்த பிங்க் கலர் வர மாதிரி நான் டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சாரிக்கு ஏற்ற மாதிரி நம்ம டிசைன் பண்ணியாச்சு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா அந்த சாரிக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒர்க் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இதுதான் வந்து இந்த ப்ளவுஸோட கம்ப்ளீட் லுக். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த டிசைன் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் மறக்காமல் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.